1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்ததியில் நடந்து கொள்வார்களாக என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனையினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த இடத்துல கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வேதனையை ஏலியின் இடத்துல சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக மனிதர்களுக்கு மெய்யான தேவன் யார் என்றே தெரியாமல் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கல. அவர்கள் இன்னும் மெய்யான கிறிஸ்துவை அறியல தேவன் என்று. ஆனால் ஏலியின் குடும்பம் அப்படி அல்ல. தேவன்னா யார், கர்த்தர்னா யார், அவரை எப்படி ஆராதிக்கணும், அவருக்கு எப்படி பலி செலுத்தணும், அவர் எப்படி மகிமைப்படுத்தணும், எல்லாமே அவர்களுக்கு தெரியும். எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆனா ஏலியினுடைய பிள்ளைகள், ஏலி தேவனுக்கு பிரியமானவன், ஏலி கர்த்தருக்கு பிரியமான மனுஷன். ஆனா ஏலியினுடைய பிள்ளைகள் வேலையாளின் பிள்ளைகளாக, கர்த்தரை கனம் பண்ண தெரியாதவர்களாக, கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்றால் என்னதுன்னே தெரியாதவர்களாகவே வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள். கர்த்தர் அதை பார்த்துட்டே வந்தார். என்னைக்குமே ஆண்டவர் சடனா ஒரு மனுஷனை சிட்சிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் டைம் கொடுக்கிறார், கொஞ்சம் காலத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல நாட்களை தந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஏலியினுடைய பிள்ளைகளுக்கு நிறைய நாட்களை கொடுத்தார், நிறைய காலங்களை கொடுத்தார். அவர்கள் என்னை அறிந்து கொள்ளட்டும், அவர்கள் என்னை புரிந்து கொள்ளட்டும் என்று. ஆனா கடைசி வரையிலும் கர்த்தரை புரியாதவர்களாகவே, அறியாதவர்களாகவே இந்த பூமியில வாழ்ந்தார்கள். கர்த்தர் பார்த்து கொண்டே வந்தார். இன்றைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்க, நாளன்னைக்கு அவர்கள் என்னை குறித்து புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர்களை பார்த்துட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர்கள் மனம் திரும்பல, மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய இருதயத்திலிருந்து துக்கத்தை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அவருக்கு நிகர் அவர்தான், அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. அவர் மகா பெரிய தேவன், வல்லமை உள்ள கர்த்தர். அவருக்கு நாம எவ்வளோ கனத்தை கொடுக்கணுமோ, கொடுக்க முடியுமோ அவ்வளோ கனத்தை கொடுக்கணும். நிறைய பேருக்கு மனுஷனை கனம் பண்ண தெரிகிறது, அதிகாரிகளை கனம் பண்ண தெரிகிறது. ஆனா கர்த்தரை கனம் பண்ண சுத்தமா தெரியல. அவரை எப்படி கனம் பண்ணணும், அவரை எப்படி மகிமைப்படுத்தணும் நிறைய பேருக்கு தெரியல. இன்றைக்கும் தேவனை கனம் பண்ண கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தேவனை நாம எப்படியெல்லாம் கனம் பண்ணலாம், வேதத்தில் எப்படியெல்லாம் கனம் பண்ணி இருக்கிறார்கள் என்கிறதை நாம சில வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டு அவர்களை பார்க்கிறோம். நாம நம்முடைய தேவன் அதிகமாய் கனம் பண்ண போகிறோம். அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். நான் என் தேவனை கனம் பண்ணினார், தேவனும் என்னை கனம் பண்ணுவார். இன்னைக்கு அநேக மனிதர்கள் மனுஷனுக்கு முன்பதாக கனயினமாக வாழுகிறார்கள். இந்த சமுதாயத்துல எத்தனையோ பேர் நிந்திக்கப்பட்ட நிலையில, தூசிக்கப்பட்ட நிலையில, புறக்கணிக்கப்பட்ட நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தரை மட்டும் கனம் பண்ணக்கூடிய அறிவு நமக்குள்ளாக, உணர்வு நமக்குள்ளாக வந்துச்சுன்னா தேவனும் நம்மை கனம் பண்ணுவார், மனுஷனும் கனம் பண்ணுவான்.
பரலோகமும் நம்மை கனம் பண்ணும், பூலோகமும் நம்மை கனம் பண்ணும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை ஒரு மனுஷன் சரியா கனம் பண்ண தெரிஞ்சிட்டுன்னா அவனை இந்த பூமியில உள்ள ஜாதிகள் கனம் பண்ணும். ஒரு எலியா சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று. அவன் எப்போதுமே அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது, நான் என் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன், நான் என் தேவனுடைய பார்வையில நிற்கிறவன், தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன். இன்னைக்கு நிறைய தப்பு செய்யும் போது நிறைய நேரத்துல யாரும் என்ன பார்க்கல, யாருக்கும் தெரியாது. இந்த உணர்வு தான் நமக்குள்ளாய் இருக்கிறது. ஆனா எலியா தீர்க்கதரிசிக்குள்ளாய் ஒரு உணர்வு இருந்தது. அது என்ன உணர்வு அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான், ஒரு உணர்வு. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் சொல்லும்போது வானம் அடைக்கப்பட்டது, மழை பெய்யாதபடி. அவன் மறுபடியும் சொல்லும்போது வானம் திறக்கப்பட்டது, பெருமழை வந்தது, தேசம் செழித்தது. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருந்தான். ஆமென். இன்னைக்கு நீங்க யாருடைய கண்ட்ரோல்லையே இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேரை வியாதி கண்ட்ரோல் பண்ணுது. ஆமாவா இல்லையா? வியாதி கண்ட்ரோல் பண்ணுது. வியாதி தான் முடிவு பண்ணுது, நீ என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற இதெல்லாம் வியாதி கண்ட்ரோல் பண்ணுது. காரணம், நீ ஒருவருடைய கண்ட்ரோல்ல இல்லை, ஒருவருடைய வசனத்தின் கண்ட்ரோல்ல இல்லை, தேவனுடைய உபதேசத்தின் கண்ட்ரோல்ல இல்லை. நீங்க அவருடைய வார்த்தையின் கண்ட்ரோல்ல, உபதேசத்தின் கண்ட்ரோல்ல, வசனத்தின் சத்தியத்தின் கற்பனைகளின் கண்ட்ரோல்ல நாம இருப்போமேயானால் நாம எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரை வியாதி கண்ட்ரோல் பண்ணுது, மாந்திரீகம் கண்ட்ரோல் பண்ணுது, பிசாசுகள் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கும் நிறைய பேர் வீடுகளில இருந்து ராத்திரி நேரெல்லாம் வெளியே போகும்போது ஒரு விதமான பயத்தோடே போவாங்க. ரட்சிக்கப்படக்கு முன்பதாக என்னுடைய குடும்பத்தில் நிறைய பேர் இந்த திருமணம் முடிஞ்ச புதுசு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச புதுசுல எல்லாம் வீட்டை விட்டு வெளியே இரவு நேரம் போக மாட்டாங்க. மருத்துவமனை கூட போக பயப்படுவாங்க. பிசாசு தொத்திக்கும், பிசாசு பிடிச்சிரும். அப்படியே போனாலும் ஒரு கத்தியோட வெளியே போவாங்க. பிசாசு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுது, வியாதி அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது, இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனா ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அந்த மனுஷன் இவைகள் மேல ஆதிக்கம் செலுத்துவான், அதிகாரம் செலுத்துவான். ஹல்லேலூயா. ஆமா, அதுதான் எலியா செய்தார். எலியா தேவனுக்கு முன்பதாக எப்படி இருப்பார்? இன்னைக்கு நாம தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம்? அவர் ஒரு முறை 1 ராஜாக்கள் 18:42 வாசித்தால், 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எலியா மழைக்காக, தேசத்துல மழை இல்லை, மழையை கண்ட்ரோல் பண்ணது எலியா தான். மறுபடியும் மழைக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். அதற்கு கர்மேல் பர்வதத்திற்கு மேலாக ஏறி போய் அங்கே நின்று தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்தான். ஆமென். கர்த்தரை பணிந்து கொள்ளக்கூடிய ஸ்டைல். நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது எவ்வளோ நம்மை தாழ்த்த முடியுமோ, எவ்வளோ நாம் அவரை பணிந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ நம்மை தாழ்த்தி, அவ்வளோ அவரை முன்பதாக பணிந்து கர்த்தரை கனம் பண்ண ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவர்கள் தான், நீங்க ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனா எப்போதுமே தேவனை கனம் பண்ணக்கு அடையாளமாக
ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். ஆமென். ஆமா, எங்க போனாலும் ஒருவரை தரை மட்டும் பணிந்து குனிந்து ஸ்தோத்திரம் பண்ணி தொழுது கொண்டு கடந்து போங்க. என் வாழ்நாளில் எல்லா இடத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஒருவரை நான் கனம் பண்ணுவேன் என்கிற ஒரு ஞானம், ஒரு அறிவு நமக்குள்ள வரட்டும். ஏன்னா நான் அவரை கனம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவரும் பதிலுக்கு கனம் பண்ணுவார், கனம் பண்ணாமலே இருக்க மாட்டார். ஆகையினால முதல் கனத்தை பரலோகத்தின் தேவனுக்கு செலுத்துவோம். அது ரொம்ப முக்கியம். முதல் கனத்தை. ஆமா, ஒரு ஸ்கூல் போறீங்க, காலேஜ் போறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும் நீ போகாதுங்க, நான் எல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு போகாதுங்க, எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு நிறைய இருக்கு அப்படின்னு போகாமல் ஒருவரை பணிந்து குனிந்து தொழுது கொண்டு அவரை கனம் பண்ணுகிற விதம், அந்த ஸ்டைல் பரலோகம் பார்க்குது. அல்லேலூயா, பரலோகம் பார்க்குது. எப்போது அவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து தொழுது கொண்டு அவருக்கு ஒரு கனத்தை செலுத்தி நாம ஒரு காரியத்துக்கு போகும்போது அந்த காரியம் மகிமையான வெற்றியாயிருக்கும், ஜெயமாயிருக்கும். நிறைய பேருக்கு அது புரியல, நிறைய பேருக்கு அது தெரியல. நம்ம சாதாரணமாய் போகிறோம், நம்ம சாதாரணமாய் வாழுகிறோம், நாம செய்கிறது சரி என்று சொல்லி நிறைய நேரம் நினைக்கிறோம். ஒரு வீட்டை விட்டு வெளியே போச்சல கூட ஸ்தோத்திரம் பண்ணுகிறது இல்லை, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது கூட கர்த்தரை முன் வைக்கிறது இல்லை. எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தரை கனம் பண்ணக்கு ஏதாகிலும் ஒன்று செய்துட்டு அந்த காரியத்தை செய்து பாருங்க. அந்த காரியம் உங்களுக்கு இகழ்ச்சியாயிருக்காது, புகழ்ச்சியாயிருக்கும். அந்த காரியம் உங்களுக்கு நஷ்டமாயிருக்காது, கஷ்டமாயிருக்காது, ஆசீர்வாதமாயிருக்கும். ஏனென்றால் நீங்கள் தேவனை கனம் பண்ணி அந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள். அந்த காரியம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எல்லாவற்றிலையும் எலியாவுக்கு தெரியும், நான் சொன்னா மழை வரும், நான் சொன்னா மழை வராது. இயற்கையின் மேல எனக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவன் கர்மேல் பர்வதத்திற்கு மேல ஏறி போய் மகா வல்லமை உள்ள தேவனை பணிந்து கொள்ளுகிறான். நல்ல வயசான ஒரு மனுஷன்தான். அவன் கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற ஸ்டைலை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேலே ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட அவருக்கு முன்பதாக குனிந்தான். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது ஜெபம் நல்லதுதான், ஆனா அவரை கனம் பண்ணி அதை பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? 1 மணி நேரம் பண்றீங்க, 2 மணி நேரம் பண்றீங்க, நல்லது. அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம் அவரை கனம் பண்ணுகு தொடங்குகிறதா இருக்கணும். நிறைய பேர் நல்ல கட்டில் மெத்த தலைவாணி எல்லாம் மேல இருந்து சும்மா சாதாரணமாவே, ஆண்டவரே அன்புள்ள பிதாவே இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீர், இப்ப நான் தூங்க போறேன், அவர் என்ன செய்யணுமா, தாளாட்டணுமா அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேண்டாம். அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் பணிந்து கொள்ளுங்க. ஒரு கனம் பண்ணக்கு உங்களுக்கு, ஒரு மனுஷனை கனம் பண்ணக்கு உங்களுக்கு சரியா தெரியுது, அப்போ கண்டிப்பா பரலோக தேவனையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். காலையிலே எழும்பின உடனே சுகமாய் எழும்பும்படி உதவி செய்த தேவனுக்கு முன்பதாக பணிந்து கொள்ளுங்க. நாம ஆராதிக்கிற ஸ்டைலை காட்டிலும் புறஜாதிகள் ஆராதிக்கிற ஸ்டைல் ரொம்ப மேன்மையா இருக்கும். அவர்கள் தன்னுடைய தேவனுக்கு முன்பதாக பணிந்து குனிந்து அர்ப்பணித்து சாஷ்டாங்கமா விழுந்து விக்கிரகத்தை கனம் பண்ணுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு கனம் பண்ணணும் எல்லா இடத்திலையும். ஒரு மனுஷன்
காலையிலே எழும்பின உடனே ஃபர்ஸ்டா செய்கிறது, தன்னுடைய கால் பாதம் தரையில படாமல் முழங்கால் தரையில படும்படி எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டுதான் பெட்டை விட்டு எழும்புவார். அல்லேலூயா. இதெல்லாம் பைபிள்ல இல்லை. ஆனா மனுஷனுடைய ஞானம், நான் என் தேவனை, அவ்வளோ பெரிய தேவனை எப்படி கனம் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் காலையில் எழும்பின உடனே அப்படியே தடவுறது. செல்போன் எங்க இருக்கு? ஆமா, முதல்ல எடுக்கிறது செல்போன் தான். ஆனால் குறைச்சளவுக்கு இல்லை, செல்போன் தான் உங்களை எழுப்புது. எல்லாரும் இதில் தான் வைக்கணும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, காலையிலே நான் என்ன செய்கிறேன்? தேவனை கனம் பண்ணி என் காலையை தொடங்குகிறேனா, என் நாட்களை தொடங்குகிறேனா? அது நமக்கு ரொம்ப முக்கியம். இதையோ ஒன்று செஞ்சிட்டு அப்படின்லாம் முதல் பலனை, முதல் பகுதியை, முதல் தரத்தை, முதல் எதனாலும் முதல் காரியம் கர்த்தருக்காக கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காலையிலே ஃபர்ஸ்டா செய்கிறது தேவனுக்கு. முதல் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்வோம். நிறைய பேர் எழும்பினவுடன் என்னெல்லாம் செய்கிறோம்? எலும்பி அப்படியே வந்து டிவி முன்னாடி இருக்குமா, செல்போன் முன்னாடி இருக்குமா, அப்படியே யோசித்துக்கிட்டு முதல் நினைவு தேவனாய் இருக்கட்டும், முதல் பணிந்து கொள்ளுகிறது தேவனாய் இருக்கட்டும், முதல் வாசிக்கிறது வேதமாய் இருக்கட்டும், முதல் துதிக்கிறது கர்த்தராய் இருக்கட்டும், முதல் பேசுகிறது தேவனோட பேசுகிறதா இருக்கட்டும். எல்லாமே ஆரம்பமும் முடிவும் கர்த்தராய், ஆதியும் அந்தமும் தேவனோடு. ஒரு வயதானவர் தான் கர்மேல் பர்வதத்தின் உச்சியில ஏறார் கர்த்தரை தேடக்கு. ஏன் அங்க போனாதான் ஆண்டவர் கேட்பாரா என்ன? ஹலோ, ஏன் கர்மேல் பர்வதத்துல ஏறின போதாதான், அதுலயும் உச்சியில போனதான் ஆண்டவர் கேட்பாரா? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஏன் சபையில போய் தான் ஆராதிக்கணுமாங்கோ? இப்பெல்லாம் நிறைய பேருக்கு செல்போன்ல லைவா வந்துருது. சபையில என்ன நடக்குதோ வீட்டுக்கு வந்துருது. வீட்டில இருந்தே ஆராதனை பண்ணா என்ன? என்ன கொரோனாவா? உங்களுக்கு இல்லை, இந்தியாவுக்கு என்ன கொரோனாவா வந்திருக்கு? கொரோனா காலத்துல சபைக்கு வர முடியாது. வீட்டில் இருந்து செல்போன்ல லைவ்ல ஏதோ ஒன்று பார்த்து ஆராதனை பண்ணணும், ஆண்டவர் மகிமைப்பட்டார், சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு எங்க கொரோனா? கிடையாது. இன்னைக்கு அதே ஃபாலோ பண்ணக்கூடாது. வீட்டில இருந்து ஜெபம் பண்ணலாம், வீட்டில இருந்தே ஆராதிக்க கூடாது. அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த காரியம் சாதாரணதல்ல. ஒரு வயதான நபர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு வயதான ஊழியக்காரர் கர்மேல் பர்வதத்தில் ஏறுறார். அதனுடைய உச்சிக்கு போகிறார். அங்கே போய் தரையிலே பணிந்து கொள்ளுகிறார். ஆமென். வேற என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலிலே பட குனிந்தார். ஒரு இடம், அவர் கர்த்தரை சந்திக்கிற ஒரு இடம், தேவன் அவரை சந்திக்கிற ஒரு இடம். ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரோடு பேசியிருக்கலாம். ஆனா சீனாய் மலையில கர்த்தரை சந்திக்க மோசே ஏறி போனார். அல்லேலூயா. தேவனை சந்திக்க ஒரு இடம் இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப மேன்மையா வச்சுக்கணும். நம்ம சும்மா எந்த சபையிலும் போய் ஆராதிப்பேன், எங்க இருந்தும் ஆராதிப்பேன் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு, என் வீட்டில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்தாலே, ஜெபம் பண்ணாலே எனக்கு அந்த பிரசன்ஸை உணருக்கு ரொம்ப லேட் ஆன மாதிரியே தோணும். ஆமேன். தேவனோடு லிங்க் ஆக ரொம்ப டைம் எடுத்த மாதிரியே தோணும். ஆகையினால பெரும்பாலும் நான் எந்த இடத்துல அமர்ந்திருந்து வழக்கமா ஜெபிக்கிறோன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அது ஒரு சீக்ரெட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவும் அதே தான் செய்தார். எல்லா இடத்திலையும் இல்லை. தேவனை கனம் பண்ணக்கு என்று சொல்லி கொஞ்சம் போங்க.
சில ஆட்களுக்குள்ளாக என்ன தெரியுமா, வாரத்தில் ஒரு வாட்டி போனா காணாது சபைக்கு, ஞாயிற்றுக்கிழமை தானே ஆராதிக்கணும், என் கூட ஒரு நாள் ஆராதிச்சா எங்க நஷ்டம் வந்துடும், நமக்கு எங்க கஷ்டம் வந்துடும். நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவரை கனம் பண்றீங்களோ அதை விட அதிகமாய் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேர் கனமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். அவர்களுக்கு வீட்டில் கனம் இல்லை, சமுதாயத்தில் கனம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல கனம் இல்லை, சபையில கனம் இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்க இழந்து போன எல்லா கனத்தையும் மேன்மையும் ஒருவரால திரும்ப கொடுக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அவரை நீங்க சரியான விதத்துல கனம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் மாத்திரம் பலன் அளிக்காமலே இருக்க மாட்டார், பலன் கொடுக்காமலே இருக்க மாட்டார். உங்களுக்கு நிறைய சங்கடம் இருக்கட்டும், நிறைய துக்கம் இருக்கட்டும், அந்த துக்கத்திலையும் அந்த சங்கடத்திலையும் அந்த வருத்தத்திலையும் ஒருவரை பணிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். அதை நம்ம வாசிக்கிறோம் யோபுவினுடைய புஸ்தகத்துல. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோபு பணிந்து கொள்ளுகிறான். எல்லாவற்றையும் இழந்தவனாக, ஆஸ்தி போயிற்று, பிள்ளைகள் போயிட்டாங்க, வேலைக்காரர்கள் போயிட்டாங்க, எல்லாமே துர்ச்செய்தியா வந்து ஒரே நாள் எல்லாம் கையை விட்டு போயிற்று. கிழக்கத்தை புத்திரர்ல இவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், பெரிய ஆளா இருந்தான், கனத்திற்குரியவனா இருந்தான், எல்லாம் போயிற்று. இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த நேரத்திலையும் அந்த சூழ்நிலையிலையும் யோபு செய்ததை தான் நாம கவனிக்கிறோம். அவன் தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே பணிந்து கொண்டான். அல்லேலூயா. சால்வையை கிழிக்கிறான். ஏன்? துக்கத்தில் இல்லை, சங்கடத்தில் இல்லை, அந்த இடத்திலையும் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி, தேவ சமூகத்தில் பணிந்து கொள்ளும் போது, ஆதி நாட்கள் எல்லாம் யோனா தீர்க்கதரிசியினுடைய நாட்களை நீங்க கவனித்தீர்களானால், கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தணும் என்று சொல்லி ராஜவஸ்திரத்தை கழட்டி போட்டு, ஒரு சாதாரண மனுஷன் கூட உடுத்தி கொள்ளாத ஒரு சாதாரண வஸ்திரம் ரெட் உடுத்தி அவருக்கு முன்பதாக பணிந்து கொண்டான். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ரெட் உடுத்தி கொண்டான், சாம்பலிலே போய் உட்காருகிறான் தேவனுக்கு முன்பதாக. என் சாம்பல்ல உட்கார்ந்துதான் ஆண்டவர் கேட்பாரா, பாப்பாரா? எனக்கு ஏன் ஆராதிக்கும் போது ஸ்டைலா வரலாம், ஆனா ஸ்டைலா ஆராதிக்க கூடாது. ஆமென். நம்ம ஆராதிக்க வரும்போது வஸ்திரத்துல எல்லாம் ஒரு ஒழுங்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவரை பணிந்து கொள்ள வர்றோம். கல்யாண வீட்டுக்கு பயங்கர பந்தவ போறோம், பயங்கர ஸ்டைலா போகிறோம், பயங்கர ஆடம்பரமா போறோம். ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக வரும்போது ரொம்ப பணிவோடு ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். அது நமக்கு ரொம்ப நல்லது. அதான் சில சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாங்க ராஜாவுக்கு முன்பதாக. வேற எந்த கலர் போட்டாலும் கொஞ்சம் அழகா இருக்குல்ல, என் கலருக்கு ஏற்ற கலரா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா இந்த ஒயிட் மாத்திரம் அப்படி இருக்காது. ஏதோ ஆராதனைக்கு போற மாதிரி, ஆராதனைக்கே ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனாலதான் அந்த ஒழுங்க சபைகளில் போதிச்சு ஆராதனைக்கு வரும்போது ஒயிட்டா வாங்க அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் ஒரு ரகசியம். அது பெந்தைகோஸ்தைக்காரருக்குள் கூறியதல்ல, அது முப்பிதாக்கள் இடத்திலிருந்து படித்த ஒரு பாடம். தேவனை சாதாரணமா ஆராதனை பண்ணியிருக்கலாம், பணிந்திருக்கலாம்.
ஆனா அப்படி செய்யாம ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் மனுஷன் எனக்கு இறங்க வேண்டாம், தேவன் எனக்கு இறங்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பூமியில ராஜாக்கள் கர்த்தரை நம்பினார்கள். ராஜாக்கள் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார்கள். ராஜா வழக்கமாகவே எங்க உட்கார்ந்தாலும் ஒரு மேன்மையான ஸ்தானம் ராஜாவுக்கு இருக்கும், அப்படிதானே? ஆமா, மேன்மையான இடம் இருக்கும், ஒரு மேன்மையான ஒரு சிம்மாசனம் இருக்கும். ஆனா தேவன் எனக்கு இறங்கி தேவன் எனக்கு ஒரு நன்மை செய்யணும், ஆகையினால நான் தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி என் வஸ்திரத்தை மாற்றி என் உட்காருகிற இடத்துல இருந்து விலகி போய் தரையில சாம்பலில புழுதியில போய் அமர்ந்து கொள்ளுவேன். கர்த்தரின் தாழ்மையை பார்க்கட்டும், கர்த்தரின் சிறுமையை பார்க்கட்டும், கர்த்தரின் பணிவை பார்க்கட்டும். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் பார்க்கும்போது பணிவு இருக்கிற இடத்துல திமிரு தான் இருக்கு. உங்களை சொல்லல, அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் ஆண்டவர் பார்க்கிறார், அங்க திமிரு தான் இருக்கு, பணிவு இல்லை. ஆனா யோனா தீர்க்கதரிசனுடைய எச்சரிப்பையை, தீர்க்க தரிசனத்தை கேட்ட எல்லா ஜனங்களும் தன்னை தாழ்த்தினார்கள். புசியாமலும் குடியாமலும் இருந்து தாழ்த்தினார்கள், கர்த்தரை கனம் பண்ணினார்கள். கர்த்தர் எல்லா ஜனங்களுக்காக பரிதபித்தார். அல்லேலூயா. சோ கர்த்தரை கனம் பண்ண படியுங்கள், கனம் பண்ண தெரியட்டும். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவருக்கு முன்பதாக நம்ம அவ்வளோ அர்ப்பணிப்போம், அவ்வளோ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இந்த யோபு தன் சால்வையை கிழிக்கிறாள். சடனா அதை கேள்விப்பட்ட உடனே, அவ வசதியானவன், அதுக்கேற்ற வஸ்திரம், ஆனால் தேவனை பணிந்து கொள்ளக்கு வஸ்திரத்தை மெதுவா களத்துல சடனா கிழிச்சு போட்டுட்டு ஆண்டவருக்கு முன்பதாக போகணும். முடியெல்லாம் அந்த காலத்திலேயே ஸ்டைல் இருந்தது, இந்த காலத்திலே நிறைய ஸ்டைல் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நெட்டை தட்டினா போதும், என்னென்ன மாதிரியான ஸ்டைல்ல முடி இழைக்கணும், வெட்டணும் எல்லாம் இருக்கு. கடந்த நாட்கள்ல ஒரு வாலிப சகோதரனிடத்துல கேட்டேன், ஏம்மா இது என்ன ஸ்டைல் அப்படின்னு. அது சொல்லிச்சு, இது மங்கி ஸ்டைல் பாஸ்டர் அப்படின்ச்சு. என்ன ஸ்டைலா? மங்கி. அப்ப நான் கேட்டேன், நமக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல நிறைய ப்ராப்ளம். மங்கின்னா குரங்கு தானே, மங்கி, இது மங்கி ஸ்டைல் அப்படின்னு. மங்கி ஸ்டைல் ஒன்றும் முடி வெட்டுற ஸ்டைல், ஒவ்வொரு பேர் இருக்கு. கொண்ட என்ன ஸ்டைல், சில பிள்ளைகள் சொல்லுவாங்க இதுதான் குதிரவால் அப்படிங்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டைல் இருந்துச்சு. அப்போ யோபு தேவனை பணிந்து கொள்ள முடியெல்லாம் சிரைத்து போட்டான். இன்னைக்கு நிறைய சபைகள்ல ஆராதனை செய்ய வருகிறவர்கள் அப்படியே மீசையை முறுக்கி விட்டு வீரப்பன் தோத்து போவான். ஆமா, நம்ம தமிழ்நாட்டிலே மீசைக்கு ஃபேமஸ் அவர் தானே. ஆமா, அப்படி வீரப்பன் கூட தோத்து போவான். எங்க போறிய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எல்லாம் டை எல்லாம் அடிச்சு கலர் எல்லாம் பண்ணி, நம்ம யாரை பணிந்து கொள்ள போகிறோம், யாரை ஆராதிக்க போகிறோம்? மீசையை முறுக்கி விட்ட ஆள் தேவனை எவ்வளவுக்கு பணிந்து கொள்ளுவார்னு தேவனுக்கு தெரியாதா என்ன? அல்லேலூயா. இதெல்லாம் பாவம் கிடையாது. ஆமென். ஆமா, கலர் போட்டிருக்கவங்க பாவம் கிடையாது, மீசையை முறுக்கி விட்டு வரவங்க பாவம் கிடையாது, ஸ்டைலா மங்கி ஸ்டைல் பண்றவங்க எல்லாம் பாவம் கிடையாது. ஆனா ஒரு புரிந்து கொள்ளுகிறதற்காக நான் பிரசங்கிக்கிறேன். நாம யாருடைய பிள்ளை, யாரை தொழுது கொள்ள போகிறோம்? அவர் இவ்வளோ பெரிய தேவன், அவர் எந்த விதத்துல கனம் பண்ணி நாம பணிந்து கொள்ளுகிறோம்? முப்பிதாக்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. முப்பிதாக்களுடைய வழிகளை ஆண்டவர் ஏன் அதெல்லாம் எழுதி வைத்தார்? யோபுவை சும்மா மொட்டையை எழுதி வைக்க வேண்டியதானே, அவன் பணிந்து கொள்ளுகிற ஸ்டைல். எலியாவை சாதாரணமா எழுதி வைக்க வேண்டியதானே, அவை
கர்மேல் பர்வதத்தில் ஏறினதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உச்சியில போனதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் தரையிலே ஏன் பணிந்து கொண்டான்னு இருக்க வேண்டியதானே, தரையிலே பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. தரையிலே பணிந்து கொண்டான். எதுக்கு இதெல்லாம் இருக்கு? நல்ல ரசனையா இருக்கும் வாசிக்கச்சில, அதுக்காகவே எழுதப்பட்டிருக்கு. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் வாசிக்கச்சில, கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கா அது எழுதப்பட்டிருக்கு? கிடையாது. நீங்க ஜெபத்தோடும் ஆவியின் அபிஷேகத்தோடும் அதை வாசிச்சா அதுல அவ்வளோ விஷயம் இருக்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதுக்காக தான் கர்மேல்ல ஏறினான், உச்சிக்கு போனான், தரையிலே பணிந்து கொண்டான், தன்னுடைய முகம் முழங்காலிலே பட அவன் குனிந்தான். அவன் தேவனை பணிந்து கொள்ள குனிந்தான்னு மட்டும் எழுதியிருக்க வேண்டியதானே? ஏன் தன்னுடைய முகம் முழங்கால பட குனிந்தான் என்று ஏன் அந்த டீட்டெயில் அவ்வளோ தேவையா? அதுல என்ன அவ்வளோ விஷயமா இருக்கு? ஏன் போட்டிருக்கு? நீங்களும் நானும் அதை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அவர் அப்படி பணிந்து கொள்ளணும். சாதாரணமா படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நானும் எலியாவை போல ஆராதிக்கணும், நானும் எலியாவை போல தேவனை கவர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறவர்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் தேவை. ஹல்லேலூயா. செல்போனுக்கு 10 நம்பர். ஆமேன். ஆமா, நீங்க எனக்கு கால் பண்ணணும்னா 10 நம்பரை சரியா போடணும். 0 போடுற இடத்துல 1 போட்டாலும் சிக்கல், 1 போடுற இடத்துல 0 போட்டாலும் சிக்கல். நம்பருக்கு நம்பர் என்ன கொஞ்சம் தான் மாற்றம். 1 தானே, 0 தானே, 2 தானே அப்படின்னு கோட்டை விட்டீங்கன்னா வேற யாருக்கோ போகும். ஆமேன். சொல்ல முடியாது, வட இந்தியாவில் கூட போகும். நீங்க பாஸ்டர் அப்படிம்பீங்க, அவன் கோன்றே தூ அப்படிமா. ஆமா, ஒரு நம்பர் தானே, ஒரு 0 தானே, மிஸ் ஆயிட்டுனா கால் வேற எங்கேயோ மிஸ் ஆகி போயிரும். தேவனை பணிந்து கொள்ளுகிறோம், தேவன் பார்க்கிறார். அந்த வயசுலையும் தாவீது நல்ல முதிர் வயது, படுத்த படுக்கை ஆயிட்டான். ஆனாலும் அவனுடைய குமாரனை கர்த்தர், அவனுடைய வாரிசை கர்த்தர் அவனுடைய ராஜ்யத்துல உயர்த்தி அவனுடைய சிம்மாசனத்துல வைக்கும் போது அவன் முடியாமலும் எழும்பி கட்டில கர்த்தரை பணிந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, எதுவுமே நம்ம சரீரத்துக்கு எல்லாமே கஷ்டம்தான். ஆனா உலகத்துல நிறைய காரியத்துக்கு நம்ம சரீரத்துல கஷ்டம் இருக்கலாம். அவன் அவரை தேட, அவரை துதிக்க, அவரை பணிந்து கொள்ள, அவரை மகிமைப்படுத்த சரீரத்துல கஷ்டம் இருந்தாலும் நீங்க உங்களை தாழ்த்துங்க, கனம் பண்ண படியுங்கள், கனம் பண்ண படியுங்கள். வஸ்திர ஒழுங்குகளுக்குள்ளெல்லாம் வாங்க, அது நல்லது. அல்லேலூயா. ஆமா, சபைக்கு வரும்போதெல்லாம் என் பையனை கேட்குறான். ஆமா, நல்லா இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போகக்கூடிய மாடல் எனக்கு வேணும். நல்லதுதான், ஸ்டைலா போறதுக்கு என்ன கல்யாணத்துக்கு போறோம். அல்லேலூயா. ஆமா, இந்த பையன்மாருக்கெல்லாம் கரண்டைக்கு மேல தான் துணி இருக்கு. அதுவும் என் பையன் போய் பால்ராஜன் வீட்டிலேயே இருந்துட்டு எக்கா தச்சு தாங்க, டைட் ஆக்குங்க காலுக்கு மேல. நான் டீசெண்டா இருக்கட்டுன்னு விலை கூடின பேண்ட் எடுத்து கொடுத்தா அவன் வெட்டி கட்டையாக்கி டைட் ஆக்கி. கல்யாண வீட்டுக்கு போறேன்னா, இல்லை சுற்றுலாக்கு போறேன்னா, தெய்வ சமூகத்துக்கு போறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வரட்டும். வேதத்தை நீங்க ஜெபத்தோடு, அதான் ஒரே ஒரு ஊழியர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதத்தை வாசிக்க உபவாசம் போட்டு வாசிப்பாராம். அல்லேலூயா. எத்தனை பேர் புது வருஷத்துல அகிலும் செய்யுங்க. ஆமா, உபவாசம் போட்டு வேதத்தை வாசிங்க. இதெல்லாம் தலைக்குள்ள வரும். இல்லைன்னா கடா 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 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கினார் அப்படின்னு சரணா வெளிப்படுத்தல் வந்துடும். நீங்க ஓடுற ஸ்பீடுக்கு வேதத்தெல்லாம் 100ல் வாசிக்காதுங்க. ஆமா, 10ல் வாசிங்க.
மெதுவா நிதானமா. சில ஆளுக்கு சொல்லணும், நான் 100 நேரம் வேதத்தை வாசித்து முடிச்சிருக்கேன். அது நல்லதுதான், வாசிங்க, போட்டியா வாசிங்க, வருஷத்துல 3 நேரம் முடிக்கணுங்கிற ஒரு லட்சியத்தோடு வாசிங்க, நல்லதுதான். ஆனா சில பேர் முழங்காலிலே நின்று வாசித்து முடிச்சிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, செட்டிகுளத்துல நிறைய பேர் வேதத்தை எழுதுறாங்க கைனால. என் வாழ்நாட்கள்ல நான் ஒரு வேதத்துல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கைனாலே எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம்தான். ஒரு மனுஷன் சொல்றார், நான் வேதத்தை வாசிக்கிறதற்காக நான் நிறைய நாள் உபவாசித்து இருக்கிறேன். நாம விடுதலை வரக்காக, சுகத்திற்காக, ஒரு ஜாப் கிடைக்கிறதற்காக, பிசினஸ் நல்லா நடக்கிறதற்காக உபவாசிக்கிறோம். இல்லை பிசாசு ஓடணும் துரத்தணுங்கிறதற்காக உபவாசிக்கிறோம். அவர்கள் வேதத்தை வாசிக்கிறதற்காக. ஸோ அப்படியெல்லாம் ஒரு தியாகமா ஒரு கனம் பண்ணி, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப கனம் பண்ணினாதான் அதில் உள்ள ரகசியம். நானே ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் வேதத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள சில ரகசியங்கள் எனக்கு இன்னைக்கு தான் புரிய வருகிறது. அவ்வளோ விஷயம் வேதத்தில் இருக்கிறது. நீங்க வாசிக்க வாசிக்க மனுஷன் எழுதின புஸ்தகமா இருந்தால் அது பழசு போல இருக்கும். ஆனா இது கர்த்தர் எழுதின புஸ்தகம், தேவ ஆவியினால எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். அதை எப்போ வாசித்தாலும், எவ்வளவு வாசித்தாலும், எத்தனை முறை வாசித்தாலும், வாசிக்கும் போதெல்லாம் அது புதுசா இருக்கும், புதுசா இருக்கும். அதுதான் அதனுடைய மகிமை. வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ளணும், அப்படி வாசிங்க. புரிந்து கொள்ளணும், அப்படி வாசிங்க. இது தேவன் நமக்காக எழுதின அன்பின் லெட்டர். ஆமென். உங்களை நேசித்து அவர் எழுதின அன்பின் கடிதம், காதல் கடிதம். என்னை நேசித்து கர்த்தர் எனக்காக எழுதியிருக்கிறார். அதை சும்மா 5ஆம் கிளாஸ் வாய்ப்பாடு வாசித்த மாதிரியே வாசித்துட்டு அப்படியே சரி முடிஞ்சு இன்னைக்கு ஒரு 2 வருஷம் வாசித்தேன், இன்னைக்கு ஒரு 2 அதிகாரத்தை முடிச்சிட்டேன், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இல்லாம கர்த்தர் அதுல என்ன சொன்னார் அது நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு கர்த்தரை கனம் பண்ண தெரியல. ஆகையினால நமக்கும் வர வேண்டிய கனம் சபையில இல்ல, சமுதாயத்துல இல்ல, குடும்பத்துல இல்ல, பிள்ளைகள் மத்தியில இல்ல. இன்னைக்கும் நிறைய பேருடைய பிள்ளைகள் நீ யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு. நான் சொல்லுகிறேன், அதே பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்வார். அவரால் எல்லாம் முடியும். ஒரு நாள் சவுலா நமக்கு ராஜா, இவெல்லாம் ஒரு ராஜாவா, இவெல்லாம் நமக்கு ராஜாவா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே மனிதர்கள் மத்தியில கர்த்தர் சவுலை உயர்த்தினார், அவனை கொண்டு யுத்தத்தை ஜெயிக்க பண்ணினார். அதுக்கு பிறகு எல்லாருடைய வாயும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சு. சவுலா நமக்கு ராஜா, நீ சொன்னவன் யார், அவனை கொண்டு வாங்க, அவனை கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னாங்க. அப்போ கனத்துக்கு ஏற்ற மாதிரி கனமாய் மாற்றுகிறவரும் கனவீனமாய் மாற்றுகிறவரும் கர்த்தர் தான். உங்களை கனத்திற்குரியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தை நான் பார்த்திருக்கிறேன். தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஒன்றும் சேர்த்து வைக்கவில்லை. ஆனாலும் பிள்ளைகள் இன்றைக்கும் அவர்களை அதிகமாய் கனம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. ஆனா சில குடும்பத்தை பார்க்கிறேன், பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்திருப்பார்கள், பிள்ளைகளுக்காகவே சாப்பிடாம ஆடம்பரமா வாழாம பிள்ளைகளுக்கு என்று சொல்லி சேமித்து வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கோடிகளுக்கு சேர்த்து வைத்த பெற்றோர்கள் இன்னைக்கு நிற்கதியாய் நிற்கிறார்கள். ஒரு பிள்ளைகளும் கனம் பண்ணுகிறது இல்லை, ஒரு பிள்ளைகளும் சேர்த்து கொள்ளுகிறது இல்லை, ஒரு பிள்ளைகளும் அன்பு கூறுகிறது இல்லை. காரணம், நீ எவ்வளவு சம்பாதிக்கிறா, எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு உனக்கு அறிவு இருக்கு, பிசினஸ் மேல வியாபாரம் மேல சம்பாதிக்கிறதுல, அந்த அறிவை காட்டிலும் கர்த்தரை கற்றுக்கொள்ளுகிற அறிவு உங்களுக்கு வரட்டும். கர்த்தர் நம்மை கனத்திற்குரியவர்களா மாற்றுவார். நீங்க தேவனால் கனப்படுத்தப்படுவீர்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். அப்படியே நீதிமொழி 3:9,
நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதிர்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளின் திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எப்படியெல்லாம் கனப்படுத்தணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல கர்த்தர் தான் நமக்கு தரணும், தேவன் தான் நமக்கு கொடுக்கணும், நாம ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு நிலை, ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ளா இருக்கிறது. நாம யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் தப்பு இல்லை. நம்ம யோசனைகளும் சிந்தனைகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டவைகளா என்கிறதை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென். ஆமா. நம்ம ஏன் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும்? எதற்காக கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிறோம்? எதற்காக தசமபாக காணிக்க கொடுக்கிறோம்? எதற்காக பொருத்தனை காணிக்க கொடுக்கிறோம்? எதற்காக பண்டிகை காணிக்க கொடுக்கிறோம்? எதற்காக புது வருட ஆராதனை காணிக்க கொடுக்கிறோம்? அப்படி என்றால் அந்த காணிக்கை ஏதோ சபைக்கு கொடுக்கிறோம், ஏதோ ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறோம், இந்த மனநிலைமை அல்லாமல் காணிக்கை குறித்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். இதை நான் கர்த்தரை கனம் பண்ணக்கு அடையாளமாய் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப எப்படியெல்லாம் கனம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் தெய்வத்தை கனம் பண்ணு. கொடுக்கிறது கர்த்தரை கனம் பண்ணக்கு அடையாளம். அதற்காக தான் நம்ம கொடுக்கிறோம். நீங்க கொடுத்தீங்க ஏக்கர் கணக்கில் வாங்க போறதில்ல, பெரிய பெரிய கட்டடம் போட போறதில்ல. ஆனாலும் நீங்க கொடுக்கணும் என்கிறது கர்த்தருடைய கட்டளை. அது எதற்கு ஒப்புமையா இருக்கு அப்படின்னா, நான் 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 10 ரூபா கொடுத்தாலும் சரி, இது எதை குறிக்கிறது? இதை எப்படி ஆண்டவர் பார்க்கிறார்? இந்த காணிக்கை குறித்து கர்த்தர் என்ன எண்ணுகிறார் அப்படின்னா, என் பிள்ளை என்ன கனம் பண்ணுது அப்படிங்கிறதற்கு அடையாளமாக தேவனால் பார்க்கப்படுகிற விஷயம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல முதலிடத்துல இருங்க. ஆகையினால விதவைகளிடத்துல ஒன்றுமே இல்லை. 1 ரூபாய்க்கு சமமா 2 தொட்டு தான் இருக்கிறது. அது தவிர ஒன்றும் இல்லை. அடுத்த வேளைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் உண்டாயிருந்ததை எல்லாம் கர்த்தருக்காய் போட்டாள். காணிக்கை பெட்டியின் பக்கத்துல இயேசு இருந்தார். ஒவ்வொரு பேரும் காணிக்கை செலுத்துகிறதை கர்த்தர் பார்த்தார். ஐஸ்வர்யவான்கள் நிறைய போட்டார்கள். ஆனா ஏழை விதவை தன் ஜீவனுக்காய் இருந்த எல்லாவற்றையும் போட்டாள். ஐஸ்வர்யவான் போட்டதை விட எத்தனையோ மடங்கு குறைவுதான். ஆனாலும் அவளுடைய காணிக்கை தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக விசேஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. சோ காணிக்கை கொடுக்கிறது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரை கனம் பண்ணுகிறதற்கு அடையாளமாய் இது இருக்கிறது. ஆகவே கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே நான் பணிவேன், நான் குனிவேன், நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பேன், இது ஆண்டவரை கனம் பண்ணக்கு ஒரு பகுதி. இதுக்கு அடுத்த பகுதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் பொருளாலும், அல்லேலூயா, உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இதை செய். நாம எதையாகிலும் செய்தால் நிச்சயம் கர்த்தர் எதையாகிலும் நமக்கு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதுதான் ரூல். வேதத்தினுடைய சட்டமே இப்படிதான். நாம எதையும் செய்யாம அவர் எதையும் செய்ய மாட்டார். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். பணிந்தீங்களா? ஆண்டவருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பண்ணினீங்களா? அவரை பாடினீங்களா? அவருக்கு நன்றி சொன்னீங்களா? நல்ல பிள்ளைகளை தந்தாரே, கணவனை தந்தாரே, மனைவியை தந்தாரே, குடும்பத்துல சமாதானத்தை தந்தாரே, சுகத்தை தந்தாரே, ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்களா? கர்த்தரை கனம் பண்ண அடையாளமாய் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. நல்ல தூக்கம் வருது, கிளைமேட்டுக்கு நல்ல காத்து. நான் என்ன பிரசங்கம் பண்றேன், நீங்க என்ன உணர்வுல கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சில பிரசங்கம்
அது ஒரு 4 பாயிண்ட் பேசுகிற 3 பாயிண்ட் பேசுகிற பிரசங்கமா இருக்கும். சில பிரசங்கம் வருகை குறித்து இருக்கும், சில பிரசங்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான பிரசங்கம் இருக்கும். ஆனா சில பிரசங்கம் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற பிரசங்கமா இருக்கும். நான் நம்புகிறேன் இந்த செய்தி தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பிரசங்கம். எல்லா பிரசங்கமும் ஒரே மாதிரியே கேட்காதுங்க. சில நேரம் பிரசங்கத்துல சுவாரஸ்யம் இல்லாம இருக்கலாம். சில ஆள் சொல்லுவாங்க, என்ன ஒரே பிரசங்கம், இடையில ஒரு பாட்டு பாடினாதான் என்ன, ஒரு ஜோக் அடிச்சா என்ன, ஒரு கதை சொன்னா என்ன, எல்லாம் சொல்றேன் இருங்க. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஜோக் அடிச்சா எல்லாரும் முழிச்சிருவாங்க. அதான் ஒரு விசுவாசி தன்னுடைய பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிச்சான், என்ன பிரசங்கம் பாஸ்டர், பயங்கர பிரசங்கம் அப்படின்னா உடனே இந்த பாஷை ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்னடா இது, இத்தனை வருஷம் நாமளும் இந்த அம்மாவை வச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இது நேற்று ஒரு செய்தியை கேட்டு வந்து நம்மள்ட்ட இப்படி பேசுது அப்படின்னு. பாஸ்டர் கேட்டாரா, என்ன பிரசங்கம், என்ன கேட்டீங்க, என்ன ஸ்பெஷல்? என்ன பாஸ்டர், எல்லாம் எப்படி சொல்லனியே தெரில, அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ஆரம்பத்தில் இருந்தே. அந்த செய்தியில ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்களேன். எனக்கும் ஒரு குரங்கு கதை சொன்னாரு பாஸ்டர், அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆமா, கடைசி வரைக்கும் என்ன பிரசங்கன்னு அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரியல, ஒரே ஒரு குரங்கு கதை சொல்லி இருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு அடுத்த பிரசங்கத்துல குரங்கு கதை சொல்றேன். இன்னைக்கோ கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துறேன். தேவன் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நீ இதை செய்தா அவர் உங்களுக்கு என்ன ஒன்று செய்வார். என்ன அப்படின்னா, அப்பொழுதுதான், அந்த தான் என்கிற வார்த்தை வந்தா சூப்பரா இருந்திருக்கும். அப்பொழுதுதான் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு வேதம் இருக்கிறது, வேதம் இல்லாத காலத்துல இன்னைக்கு பிரசங்கம் இருக்கு, பிரசங்கம் இல்லாத காலத்துல கூட நம்முடைய முப்பிதாக்கள் அதை சரியா புரிந்து கர்த்தருக்காய் செலுத்தி இருக்கிறார்கள். ஆதாமுக்கு ஒரு காணிக்கை குறித்ததான பிரசங்கம் கிடையாது, அவனுடைய பிள்ளைகளுக்கும் கிடையாது. ஆனா காயின் ஆபேலுக்கு கொடுக்கணுங்கிற அறிவு இருந்து, காயினுக்கு கொடுக்கணும்னு அறிவு இருந்து, ஆபேலுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிற அறிவு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, அந்த அறிவு ஒண்ணுதான், சந்தோஷம்தான். ஆனா அதுலயும் மேன்மையானதை ஆபேல் கொடுத்தான். காயின் கர்த்தருக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட்டு தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த ஆபேல் விசேஷமானவன், கொடுக்கணும், ஆனா எப்படியெல்லாம் கொடுக்கணும், கொடுக்கணும், அவருக்கு எப்படிப்பட்டதெல்லாம் கொடுக்கணும். அந்த அறிவு தன்னுடைய சகோதரனுக்குள்ளாய் இருந்த அறிவை விட மேலானது இவனுக்குள்ள இருந்துச்சு. ஆகையினால அவன் போனான், காயின் போனான், கொஞ்சம் காய்கறிகளை எடுத்தான், வந்தான், படைச்சான். அதுல சூத்தை இருக்கா, அது நல்லா விளைஞ்சிருக்கா, அது பார்க்க அழகா இருக்கா, ஒன்றும் பார்க்கல. ஏதோ போனா கொஞ்சம் அப்படியே பறக்குனா கொண்டு போய் வச்சான். என்ன அப்படியும் காணிக்கை. அல்லேலூயா. சூப்பரா இருக்குல்ல? யாரு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், இந்த மாதிரி கொடுக்குறோம், எதுவுமே கவனிக்கல. ஆனா ஆபேல் மந்தைக்குள்ளாய் போனான், தலையீற்றுகளை கவனித்தான், அதுல நல்ல கொழுமையானதை பார்த்தான். எல்லா ஆடுகளை காட்டிலும் இது சிறந்ததா இருக்கிறது, இதையே கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்தான். கர்த்தரோ காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சோ கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கலாம், எப்படி எல்லாம் கொடுக்கலாம், எப்படிதான் கொடுக்கணும், அவ்வளவு விஷயம் கொடுக்கறதுலயே இருக்கு. இன்னைக்கு நாம கொடுத்து பார்க்கிறோம், இங்க ஒன்னும் நிரம்பின மாதிரி இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, நிரம்பும். வேதத்தை நல்லா வாசிங்க. சின்ன சின்ன இடத்துல சில ரகசியம் இருக்கிறது. ஒரு செய்திய
தூங்கி கேட்காதுங்க. ஒரு வேதத்தை வாசிக்கும் போது கவனக்குறைவா வாசிக்காதுங்க. நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், போய் அந்த பாட்டில் எனக்கு தண்ணி கொட்டுறோம் அப்படின்னு. அப்படின்ட்டு போகும், கிச்சனில் போய் ஒரு கிளாஸ்ல கொட்டு வரும். உங்களுக்கு புரிஞ்சா? நான் கேட்டது பாட்டில்ல, இந்த மாதிரி பாட்டில்ல ஒரு லிட்டர் இருக்குன்னீங்களா. இதுவை போய் தண்ணி கேட்டாவ, அவ்வளோதானே. அப்பா கேட்டுச்சு, அந்த 2 தான் மைண்டில் இருக்கும். போய் சின்ன கிளாஸில், அது நமக்கு இருக்கிற தாகத்துக்கு தொண்டை கூட நனையாது. நான் கேட்பேன், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்த? ஏன்பா தண்ணி தானே கேட்டிய? எதுல கேட்டேன்? ஓ அப்படின்னு அதுக்கு பிறகு போய் அதுக்குள்ள தொண்டெல்லாம் இன்னும் கஷ்டம். ஸோ இப்படிதான் நிறைய பிள்ளைகள் தேவனுக்கு முன்பதாக ஏதோ கேட்குறீங்க, கருத்தா கேளுங்க செய்தியை. ஆமா, என்னிலும் பெரிய ஒரு ஊழியக்காரர் வந்ததான் கருத்தா கேட்பீங்களா? என் மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார். வார்த்தை கருத்தா கேட்கணும், கற்றுக்கொள்ளுகிற மாதிரி கேட்கணும். இந்த வார்த்தை நான் கர்த்தருக்குள் வளருகிற வண்ணமாய் நான் மாறணும், அதற்காக கேட்கணும். ரொம்ப தாகமா கேட்க பழகணும். இன்னைக்கு செய்தியை கேட்குறீங்க, கற்றுக்கொள்ளுகிறோம், ஏதோ ஒன்றை சரியா புரிந்து கொள்ளுகிறோம். ஸோ நிறைய பேர் கொடுத்தார்கள் கர்த்தருக்கு. சிலர் அவருடைய இருதயத்தை தொடுகிற மாதிரி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் ஜெபித்தார்கள், ஆனா சிலர் மாத்திரம் கர்த்தருடைய இருதயத்தை தொடுகிற மாதிரி ஜெபித்தார்கள். ஜெபம் நல்லதுதான், ஆராதனை நல்லதுதான், பலி நல்லதுதான், காணிக்க நல்லதுதான். ஆனா மேல போய் சேரணுமே. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. நிறைய பேருக்கு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும், அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. நீங்க ஜெபித்தத கர்த்தர் கேட்கலன்னா கர்த்தரிடத்துல குறையில்லை, உங்களுக்குள் குறை இருக்கிறது. தேடணும், ஏன் ஜெபித்தோம் கேட்கப்படலை. அதாவது 10 விண்ணப்பத்தை வைக்கிறோம், அதுல 5 கேட்கப்படலை அப்படின்னா அவருடைய வேலை இன்னும் வரல. ஆனா 10 கேட்கிறோம், 10க்கும் 10 நடக்கல அப்படின்னா நீங்க தான் சரியில்லைன்னு அர்த்தம். எதுலேயோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரியம் மிஸ்ஸிங். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், 10 கேட்போம், 10ஐயும் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமா, ஜெபத்துல அளவே கிடையாது, எவ்வளவும் கேட்கலாம். எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஜெபத்திலையும் கேட்கிறதுலையும் அளவே கிடையாது, நோ லிமிட். நமக்கு ஆராதனைக்கு லிமிட், உபவாச கூட்டத்துக்கு லிமிட், பெண்கள் ஜெபத்துக்கு லிமிட், வாலிபர் ஜெபத்துக்கு லிமிட், எல்லாமே நாம லிமிட் வச்சுதான் போவோம். ஆனா ஆண்டவரிடத்துல நாம வைக்கிற எதுக்குமே லிமிட்டே கிடையாது. இவ்வளவுதான் கேட்கணும், இதுக்கு மேல கேட்டா தரமாட்டார் அப்படிலாம் எங்கேயா சொல்லியிருக்கா என்ன? கிடையவே கிடையாது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கேளு, உன்னால என்ன கேட்க முடியுமே கேளு. நமக்கு தான் கேட்க தைரியம் இல்லை. எத்தனை பேருக்கு கேட்க தைரியம் இருக்கு? உங்கள்கிட்ட தான். எத்தனை பேர் கேட்க தைரியமா இருக்கு, கொடுக்க தான் தைரியம் இல்லை. சரி, ஓகே, கேட்க என்ன வேணும் உங்களுக்கு? எத்தனை பேர் பெரிய காரியத்தை கேட்டிருக்கீங்க? ஒரு அம்மா சொல்லுது, அன்னாடு உள்ள கஞ்சி நிம்மதியா தந்தா போதும் பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் கஞ்சி கூட வழி இல்லாதவரை என்ன கஞ்சியை கேட்டுட்டு இருக்கேன். கேட்க தைரியம் இல்லை, அதுக்கு அர்த்தம். கேட்க கூட நம்ம லிமிட் வச்சிருக்கோம், இதுக்கு மேல கேட்டாலும் ஆண்டவரால முடியாது. அப்படியா? உங்க அறிவை என்ன சொல்ல, உங்க புத்திய என்ன சொல்ல, எப்படி திட்டணியும் தெரியல, எப்படி வாழ்த்தனையும் தெரியல. ஹல்லேலூயா. ஆமா, பெருசா கேளுங்க, பெரிய காரியத்தை செய்கிறவர் அவர். அவரால் முடியும், அவரால் முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் அவர் அல்ல. மீன் கேட்டால் பாம்பை கொடுக்கிறவர் அல்ல, மீன் கேட்டால் மீனையே கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆமா,
அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லை கொடுக்கிறவர் அல்ல, அப்பத்தை கேட்கிறவனுக்கு அப்பத்தையே கொடுப்பார். உன் கேட்கிற அளவு தான் சின்னதை தவிர அவர் கொடுக்கிற அளவு ஒரு நாளும் குறைகினதில்லை. அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். அவருடைய இருதயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கேட்க கூட தெரியல எப்படி கேட்கணும் அப்படின்ட்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43. ஏசாயா 43:23. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 23. உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவும் இல்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. ஆமா, சரிதான். 21 இருந்தே வாசிங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்தி போனாய். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் ஆண்டவர் உணர்கிறார். நாம் என்ன உணர்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன சிந்திக்கிறோம், எல்லாற்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க வாசித்தீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு நினைச்சாரா. ஆனா அந்த ஜனங்கள் இப்ப என்ன நினைக்கிறார்கள் அதை ஆண்டவர் கண்காணிக்கிறார். அடுத்த வசனமே சொல்லுகிறது, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை குறித்து என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். நிறைய பேருக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதிக்கணுமா, இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்குவோம், நல்ல வீட்டில் இருப்போம், நல்ல கறி எடுத்து சமைப்போம், நல்ல டேஸ்டா சாப்பிடுவோம், இன்னும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லா காலையிலுமா எல்லா நாளும் ஆண்டவரை தேடணும், ஒரு நாள் நல்லா நிம்மதியா தூங்குவோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். எதுலையுமே நம்ம வாழ்க்கையில சலிப்பு வரணும், தெய்வீகத்துல சலிப்பு வரவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, வேதத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், பாடுகிறதா இருக்கட்டும், உபவாச கூட்டமா இருக்கட்டும், ஆராதனையா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், ஏதாகிலும் தேவனோடு உள்ள ஐக்கியத்துல நமக்கு ஒரு சலிப்பு ஒரு நாளும் ஒரு காலமும் வராது இருப்பதாக. ஆமேன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தபடியாக, உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளால நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால சுகந்த பட்டைய கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும். அப்ப நாம செலுத்துகிற பலி, நாம கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் திருப்தி ஆகுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆதி முற்பிதாக்கள் கன்றுக்குட்டிகளை பலி செலுத்தினார்கள், ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தினார்கள். கர்த்தர் அந்த பலிகளை அங்கீகரித்து திருப்தி அடைந்தார். இன்றைக்கு நாம் அவைகளுக்கு பதிலாக வேற நிறைய காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறோம். நாம கொடுக்கிறதுல கர்த்தர் திருப்தி அடையணும். வாவ், சூப்பர் அப்படின்ட்டு. காயின் கொடுத்த பலியில ஆண்டவர் திருப்தி அடையல, ஆனா ஆபேல் கொடுத்த பலியில கர்த்தர் திருப்தி அடைந்தார். அவன் செலக்ட் பண்ணி கொண்டு போனான். ஸோ இதெல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, தேவனை கனம் பண்ணக்கு அடையாளமாக மட்டும் செய்கிறோம். அதை நல்லா செய்யுங்க, அழகா செய்யுங்க, சூப்பரா செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பலி செலுத்தும் போதெல்லாம் பெஸ்டா இருப்பதாக. ஆமென். பெஸ்டா இருப்பதாக. அதாவது ஒரு பையன் வெளிநாட்டுல இருந்து வந்தான். அவன் சொன்னான், பாஸ்டர், உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன் சோப்பு, சாக்லேட் எல்லாம். ஆமா, மற்றவங்களுக்கெல்லாம் சந்தையில கிடைக்கிற வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. ஆமா, அப்போ தேவனுக்காய் கொடுக்கிறத சிலருக்குள்ள அந்த ஞானம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். மல்கியா கடைசியில வாசித்து நம்ம முடிப்போம். மல்கியா 1:6. மல்கியா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே?
நான் எஜமானானால் எனக்கு பயப்பட பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும். இப்போ இந்த இடத்துல அவர்கள் எதனால அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னா, சிலர் பலிதானே செலுத்தணும், சிலர் நல்ல ஆடுகள் எல்லாம் நல்ல ரேட்ல இருக்கும். ஆமேன். ஆமா, சில நொண்டி அப்படியே தூங்கிட்டு இருக்க ஆடெல்லாம் சந்தையில மலிவா கிடைக்கும். இப்போ கர்த்தருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு வரும்போது சில ஆட்கள் சந்தையில போய் எந்த ஆட்டுக்குட்டியை தான் பிடிச்சாங்க. காலு முறிஞ்சது, காலில் புண்ணு இருக்குது, நாளைக்கு சாவு போறது. இவனுக்கு என்னன்னா வெட்டுனா ரத்தம் வரணும், கர்த்தருக்கு பலி செலுத்தி முடிஞ்சாச்சு. இதுதான் அவனுடைய எண்ணமா இருந்து. ஆனா யாருக்கு கொடுக்கிறோம் அதெல்லாம் சுத்தமா இல்லை. கர்த்தர் ஒவ்வொன்னையும் பார்த்தார், ஒவ்வொன்னையும் நோட் பண்ணார். ஸோ உங்களை முழுசா ஆண்டவர் நோட் பண்றார். அவர் கனம் அடைய நீங்கள் கனப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலையும் கர்த்தரை கனம் பண்ணி காரியத்தை செய்யுங்க. நீங்களும் தேவனால கனப்படுத்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் கனமடையும்படி சமுதாயத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். எல்லாரும் ஜெபித்து இந்த உபவாச ஜெபத்தை நாம நிறைவு செய்வோம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரோடு பேசினீர். தேவ இருதயத்தின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனை புரிந்து கொள்ளட்டும், வேதத்தை நல்ல வாசிக்கட்டும், கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளட்டும், கர்த்தருடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் ஞானமும் எங்களுக்கு வரட்டும். நாங்கள் கர்த்தருக்காய் வாழணும், தேவனுக்காய் பெரிய காரியத்தை செய்யணும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளாய் வளர பெருக தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.